அனைவருக்கும் கவின் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெளிவாக போட போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இன்றைக்கி குறிப்பாக நம்ம கடக ராசியுடைய ஜூலை மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள்லாம் காத்திருக்கு. அதுலேயும் 2 முக்கியமான விஷயங்கள் காத்திருக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதத்தை பொறுத்தளவில் கடகராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் தரக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். சரிங்களா? ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். நவக்கிரகங்கள் உள்ள 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கங்க. இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலனையும் ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த வகையில் ஜூலை மாதத்தில் கடக ராசி என்பவர்களுக்கு கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் விரிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த அளவில் இந்த மாதம் நன்மை தீமை இரண்டுமே சம அளவில் இருக்க போகுது. உத்தியோகம், தொழிலில் நல்ல லாபம் நன்றாக இருக்குங்க. வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அதிகரிக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. தெளிவான திட்டமிடல்களால் வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். கடந்த கால கஷ்டங்கள்லேருந்து வெளியேறி மகிழ்ச்சியான நிலை கூட உருவாகும். விட்டு சென்ற பெயர், புகழ், அந்தஸ்து அனைத்துமே உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. புதன், சூரியன் இது 2மே உங்கள் வீட்டில் பயணிக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல பலன்களை தான் உங்களுக்கு தரும். உங்களினுடைய ஆளுமை திறனை பொறுத்தளவில் இந்த மாதம் அது அருமையாக வெளிப்பட போகுது. அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உருவாக போகுதுங்க. செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் சுப செலவுகளாக தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிவர்த்தியாக போகுது. சுக்கிரன் 11ஆவது இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அதனால் சுப கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. சுப செலவுகள் தான் அதிகரிக்கும். அதனால் பயப்படாதீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி குவிக்க போகிறீங்க. பணவரவை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சூரிய பகவானால் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட துறைகளெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு ஏற்றமான மாதமாக அமைய போகுது. அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு அனுகூலமாகும். அரசு பணி சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றி கிடைக்குங்க. அதில் சந்தேகமே இல்லை. குழந்தைகளினுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவு அருமையாக இருக்கும். உத்தியோகம், தொழிலை பொறுத்தளவில் 2மே அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. சம்பள உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்ட பெறுவீங்க. நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை செய்து மனம் நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறுங்க.
உத்தியோகம், தொழிலில் பணிச்சுமை, அலைச்சல் இது மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பேச்சு தாங்க. பேச்சில், கோபத்தில் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் கருத்தை யாரிடமும் திணிக்க வேண்டாம். அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டோம், இல்லையா விட்டுருங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உருவாக்கும். குடும்பத்தில் வீண் சண்டைகளை தவிர்த்து விட்டு கொடுத்த செல்வதா விட்டு கொடுத்து செல்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு எதாக இருந்தாலும் சரி, ஒரு அன்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம திரும்பி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் சண்டை போட்டுக்கிட்டு அதை திரும்பவும் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் உண்டாகுங்க. அதனால் வீண் சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் இந்த மாதத்தில் தவிர்த்து. அது மட்டும் இல்லாமல் 2.5 ஆண்டுகளாக 8ஆம் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு பல்வேறு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கோங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அது போனாலுமே கூட பெரிய பாக்கியங்கள் கிடைக்கலையே அப்படின்னு பலரும் புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால இனிவரும் காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும். ஒரு அருமையான காலகட்டமாக அமையுங்க. கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய தன்மை அப்படிங்கிறதுனால துக்கத்தையும் துயரத்தையும் தடையையும் கொடுத்து வந்த சனி பகவான் இனி நல்லதை செய்ய ஆரம்பிப்பாருங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நீச்சத்திலிருந்து வந்ததால் பெரிய முன்னேற்றம், லாபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் அது கண்டிப்பாக மாறும். செவ்வாய் இப்போ தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இனி தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. தேங்கி கொண்டிருந்த விஷயங்கள் கூட வேகமாக நடக்கும். மந்தமாக இருந்த நீங்கள் கூட இனி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடந்த 2.5 வருடங்களாக பட்ட அனுபவங்களை வைத்து திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதில் வெற்றியும் லாபத்தையும் கூட காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தனவரவு உங்களுக்கு இப்போது அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. லாபாதிபதி வலிமையாக இருப்பதாலும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் ஒரு அபரிமிதமான யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்கிறதுனால அதனுடைய அதிபதி வலிமையாக உங்களுக்கு இருக்கிறதுனால சுகத்தை அடையக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அமையும். வீட்டில் நிம்மதி ஏற்படும், மகிழ்ச்சி பெருகும், சுபகாரியங்களை செய்து மகிழும் அமைப்பு உண்டாகும். ஆனால் சிறு சிறு விஷயங்களில் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுங்க. வீட்டை புனரமைக்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனத்தை வாங்கிறது என உங்கள் ஆசைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளும் காலகட்டமாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப செலவுகளாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனை அடைக்கிறது, கடன் வாங்குவது இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். எதிர்ப்பு, பகை, தொல்லைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு அவை எதன் மூலம் வந்தது அப்படிங்கிற ஒரு அடையாளமே தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் காட்டக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைய போகுது. 6ஆம் அதிபதி வலுப்பெறதுனால நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. திரும்ப திரும்ப நான் இதை சொல்கிறேன். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குங்க. வெளி மாநிலம், வெளி மாவட்டத்துக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களும் உங்களுக்கும் ஏற்ற மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசு வேலைகளுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் ஜெயம், அதற்கான மன வலிமை இதெல்லாம் கிடைக்கும். எங்கே வெளியில் சென்றாலும் ஒரு உங்களுடைய ஒரு குலதெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.